இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவை படமா, எனக்கா ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. சொல்லுங்க ஆராதனை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அனுதினமும் உமக்கே ஆராதனை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அனுதினமும் ஆமென். உமக்கே. அவர் என் மீது அன்பு கூறுவதால எனக்கு விடுதலை. விடுதலை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எதிலிருந்து விடுதலை? நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, 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 விடுதலை. எனக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, 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 விடுதலை. ஜீசஸ், விடுதலை, விடுதலை, விடுதலை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். You can go to 2 உன்னோட கையா. தேங்க்யூ அப்பா. உற்சாகம் ஆயிட்டோம். ஹalleluya. அப்பா மிக முக்கியம், அவரின் மேல் அன்பு வைப்பதால ஆமென். எனக்கு ஒரு விடுதலை வாழ்வு உண்டு. விடுதலை வாழ்வு உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 அவர் முந்தி அன்பு கூறுவதனால நான் விடுதலையா இருக்கிறேன். ஆமென். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ், 2 ஜீசஸ். இந்த நாமத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு விடுதலை தான். ஜீசஸ், 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 நாம சொன்னாலே விடுதலை. ஆமென். விடுதலை, விடுதலை. இயேசு என்றாலே விடுவிக்கிறவர், ஆமென். காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிறவர். அடிக்கடி சொல்லுங்க ஜீசஸ். ஜீசஸ். சமைக்கும் போது ஜீசஸ், ஜீசஸ். சாப்பிடும் போது ஜீசஸ், ஜீசஸ். உட்காரும் போது ஜீசஸ், ஜீசஸ். எழுந்து நடக்கும் போது ஜீசஸ், ஜீசஸ். கைதட்டி ஜீசஸ், ஜீசஸ். ஜீசஸ். Jesus, Jesus, வல்லமை இறங்கட்டும். தேங்க்யூ அப்பா. இந்த நாட்கள்ல இப்ப நாம் துதிக்கிறோமே, இததான் வேதத்தில் சொல்றதுக்கு சீயோனில் எக்காலம் ஊதுங்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில்
கர்த்தர் கொடுக்கிற ஒரு கமாண்ட், சீயோனிலே எக்காலம் எக்காலம் ஊதுங்கள். ஊதுங்கள். அதுதான் இப்ப நம்ம செய்யறோம். ஜீசஸ்னு சொல்லுங்க. ஜீசஸ். ஏசையா ஏசையா ஏசையா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இன்னிசை நற்செய்தி நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். மிக அழகாக தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடினார்கள். பாருங்கள், நல்ல பாடல். ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக தேவனுடைய மனிதனாகிய தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களை அநேக பாடல்கள் இயற்றியிருக்கின்றார்கள். பாருங்கள், இரத்தம் சிந்தி கழுவினார் என்று சொல்லி அழகாக பாடினார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை தங்களையே நீங்கள் நொந்து கொண்டிருக்கக்கூடாது. அழகாக பவுல் சொல்லுகின்றார். உங்களை தேற்றும்படியாக, உங்களை ஆற்றும்படியாக மிக அழகாக சொல்லுகின்றார். நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார். அதையே பவுல் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினாலே இயேசுவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக பாடுபட்டார். நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக விண்ணுலகை விட்டு மண்ணுலகிலே வந்து பாடுபட்டார் என்று சொல்லி எபிரேயரிலே வாசிக்கிறோம். அதையே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சீடனாகிய யோவான் மிக அழகாக எழுதியிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகின்றார். அதே போல தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் விடுதலை விடுதலை என்று சொல்லி பாடினார்கள். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகின்றார். ஆபத்து காலத்தில் நாம் மனிதரை தேடி போகவே கூடாது. ஆண்டவரை மாத்திரம் தேடினோம் என்று சொன்னால் நல்ல ஒரு விடுதலையான கிடைக்கும் என்று சொல்லி மிக அழகாக சங்கீதக்காரன் சொன்னார். அதையே பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நீங்கள் எதிலிருந்து விடுதலையாக போகிறீர்கள் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகின்றார். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், மிக அழகாக சொல்லுகின்றார். அதே 6:18 கூட பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி மிக அழகாக பவுல் சொல்லுகின்றார். நாம் எக்காலம் ஊத வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வருகையை குறித்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பவுல் சொல்லியிருக்கின்றார். இன்றைய நாளிலே நீங்கள் டிவியிலே பத்திரிகையில் என்ன வாசிக்கின்றோம்? பூமி எதிர்ச்சி, மழை, புயல் காற்று, கொலைகள், கற்பழிப்புகள் எல்லாம் நடக்கின்றது. நாம் எக்காலம் ஊத வேண்டியது நம்முடைய கடமை. அதைத்தான் எக்காலம் ஊத வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். பாருங்கள், ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் மற்றவரிடம் பேசுகின்றோமா? ஆண்டவருடைய வருகையை குறித்து இது முன் அடையாளங்கள் நிறைவேறி கொண்டு வருகின்றது. ஆண்டவருடைய நாள் சமீபம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சி. அதே பாருங்கள், இந்த எக்காலத்தை குறித்து பவுல் மிக அழகாக எழுதுகின்றார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார் என்று சொல்லுகின்றார். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்கின்றார். பாருங்கள், அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசுவே சொல்கின்றார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். தம்முடைய தூதர்களை அனுப்பி அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அவர் மிக அழகாக சொல்லுகின்றார். 4 திசைகளிலிருந்து அவருடைய பிள்ளைகளை தூதர்கள் கூட்டி சேர்ப்பார்கள் என்று சொல்லுகின்றார். இதே பவுல் சற்று வித்தியாசமாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார். எக்காலத்தை குறித்து
கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய தேவ சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்தோம் என்று சொன்னால் அது வருகையிலே முதலாவது எழுந்திருப்போம். ஒருவேளை நீங்கள் இன்றைய இரட்சணியினால் உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவார்கள், தங்கரோடு முத்துவாசம் உனக்கு சும்மா, ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் உனக்கு இருக்கணும்னு சொல்லுவார்கள். ஆகவே நாம் எப்படி இருக்கின்றோம்? எக்காலத்தை ஊதுகின்றோமா? மக்களே, விழிப்புணர்வு அடையுங்கள், ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் என்று சொல்லி எக்காலம் ஊத நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வாதம் பெற்றோர், அற்புதம் பெற்றோர் அநேகர். நல்ல ஒரு ஜெபத்தை கேளுங்கள். அதற்கு முன்பதாக நாங்கள் 20 பேரை கொண்டு ஒளி காட்சியாக யோபு வாழ்க்கை வரலாறு, ரூத் வாழ்க்கை வரலாறு, யோனா வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, மிஷேல் ராக்லண்ட் சுவார்சவுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை குறைந்த செலவிலே மேடையிலே 20 பேரை கொண்டு உங்கள் பகுதியிலே வந்து ஊழியம் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவருடைய நாமத்தை உயர்த்த உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஜெபத்தை கேட்டு பிற்பாடு கூப்பிட்டால் தனித்தனியாக ஜெபிக்க காத்திருக்கிறோம். நன்றி.